சொன்ன பொண்ணு அப்படியே கட்டிட்டார். அப்படின்னா பெற்றோர்கள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருப்பார் என்று நினைத்து பாருங்கள். அதே போல அவர் மிகவும் பாசம் செலுத்திய, மிகவும் மதித்த முதல் 5 வகுப்புகளுக்கான டீச்சர் ஜெயந்தி டீச்சர். அந்த டீச்சர் மீது, அப்ப பெற்றோர்கள் மீதும் நம்ம பள்ளியில படிக்கும் போது டீச்சர்கள் மீதும் மரியாதை வைத்திருந்தால் இதை போல முன்னேறலாம். மாணவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றாக படிக்கலாம், மாநிலத்திலேயே மார்க் வாங்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் ஆசிரியரையும் மதித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவீர்கள். அப்படி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை யுனைடெட் ஏர்லைன்ஸ் குழுமத்தின் சார்பாகவும் இந்த பள்ளி இந்த பகுதி மக்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மிகவும் அமைதியானவர், எளிமையானவர். என்ன தலைமை சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவர் நம்முடைய மாவட்ட அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் 34 வருடங்களுக்கு முன்னே தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர். நிர்வாக அனுபவமும் பெற்றவர். அப்படிப்பட்ட அண்ணன் PM செல்வ கணபதி அவர்களை வருக 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 என்று நான் வரவேற்கின்றேன். எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் தொடர்ந்து தலைமையினுடைய விசுவாசியாக, தலைமை என்ன கட்டளை இடுகிறதோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவராக இந்த மாவட்டத்தினுடைய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அண்ணன் மரியாதைக்குரிய SR சிவலிங்கம் அவர்கள் திகழ்கின்றார். மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கட்டடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற திரு வடிவேல் அவர்கள் திமுகவினுடைய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை விசுவாசி. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த கட்சியிலும் இல்லை, ஆனால் திராவிட கொள்கைகளுடைய விசுவாசி அவர். அதை 35 ஆண்டுகளாக பார்க்கின்றேன். கடின உழைப்பு, எளிமை, அன்பு, நேர்மை, நாணயம் இவற்றை வைத்துத்தான் அவர் முன்னேறி இருக்கிறார். அவரை இந்த நேரத்திலே வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதன்மை கல்வி அலுவலர் திரு கபீர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் பெருமாள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரு வடிவேல் அவர்களோடும் என்னோடும் கடந்த 35 ஆண்டுகளாக பிரியாத நண்பராக சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஓம் எக்ஸ்போர்ட்ஸ் கிரானைட் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அசோகன் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். திரு PAR சுந்தரவேல் அவர்களை, டாக்டர் R குழந்தைவேல் அவர்களை, டாக்டர் K ராஜு அவர்களை, திருமதி வெண்ணிலா சேகர் அவர்களை, டாக்டர் சுகவனம் அவர்களை, அருமை சகோதரர் அழகரசன் அவர்களை, அருமை சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களை, அருமை சகோதரர் ஆடிட்டர் சீனிவாசன் அவர்களை இந்த நேரத்திலே நான் வருக வருக என்று யுனைடெட் கிரானைட் குழுமத்தின் சார்பாக இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே யுனைடெட் கிரானைட் குழுமத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும், பெரியோர்களையும், மாணவ மாணவிகளையும், தலைமை ஆசிரியரையும், ஆசிரிய பெருமக்களையும்
இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க வடிவமைத்து இன்றைக்கு சிறப்பாக அவர்கள் திரு சிவச்சந்திரன் அவர்கள் இவர்கள் 2 பேரையும் இந்த நேரத்தில் நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நன்றி உரை சொல்லுவதற்காக இன்றைக்கு தந்தை சொல் மந்திரமில்லை என்ற பேச்சு இன்றைக்கு அடிக்கடி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற பழமொழிக்கேற்ப வாழ்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்ற நன்றி இன்றைக்கு கௌரவப்படுத்த இருக்கின்ற அன்பு தம்பி பிரபு வீரேந்திர பிரபு அவர்களை இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். நன்றியுரை கூற இருக்கின்ற அன்பு மகள் காஞ்சனா சுரேஷ்குமார் அவர்களை வரவேற்கின்றேன். இப்படி அனைவரையும் இந்த நேரத்திலே நெஞ்சார மனமாற வரவேற்று அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல அழைக்குமாறு அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.